கர்ப்பிணியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? எல்லாம் சொல்லாமா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? எல்லாம் சொல்லாமா? மறுபடியும் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். நல்லா கவனிக்கலாம். இங்கே இம்மானுவேல் என்று இயேசுக்கு பெயரிடுவார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடைய அர்த்தத்தை அங்கே எழுதி வச்சிருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். இது ஒரு சந்தோஷம் தானே? அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை கனவுல யோசேப்புக்கு சொல்றார். ஒரு தூதன், காபிரியேல் தூதன் யோசேப்புக்கு கனவுல சொல்றார். நினைவெல்லாம் சொல்லலை, கனவுல சொல்றார். யோசேப்பு கனவு காண்றாரு. அல்லேலூயா. உன்னுடைய மனைவியாகி மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்கள தள்ளிவிட நீ மனதா இருக்கிற, அப்படி இல்லை. அல்லேலூயா. தேவகுமாரன் பிறக்க போகிறாரு. இந்த உலக ரட்சிகர் பிறக்க போகிறாரு. ஆகையினால அல்லேலூயா அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். கவனிக்கலாம். ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறேன், ஆவிக்குரிய விளக்கம். அந்த தூதன் சொல்றாரு இம்மானுவேல் என்பதற்கு தேவன். அங்க ரெண்டு பேரையும் பாருங்க. தேவன் கனவுல சொல்றாருங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார். தூதனையும் சேர்த்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. என்னோடும் இருக்கிறார், உன்னோடும் இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். இதுல இன்னொரு குட்டி ஒரு விளக்கம்னா, இதை படிக்கும் போதெல்லாம் உன்னோடும் இருப்பார். அதுதான் அதோட விசேஷம். கனவுல சொல்றாருங்க. தூதன் காபிரியேல் தூதன் கனவுல சொல்றாரு, யோசேப்பே, இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரையும் சேர்த்துக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. இதை இப்ப நம்ம படிச்சோம் இல்லை, இப்ப இதை கேட்டோம் இல்லையா? நம்மோடும் தேவன் இருக்கிறார். இன்றைக்கு மட்டும் இல்லை, இந்த வார்த்தையை எப்பொழுதெல்லாம் படிக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் தேவன் உன்னோடு இருப்பார். குடும்பத்துல சில கலக்கம், சில பிரச்சனை வந்துருச்சுங்க. கணவர் சோதனைப்படுறார், கணவர் வேதனைப்படுறார், மனைவி வேதனைப்படுறாங்க. குடும்பத்தில் ஒரு வேதனை வந்துருச்சு. ஒருவேளை மனைவி அல்லது கணவர் அல்லது பிள்ளைகள் துக்கமா இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லுங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த இயேசு நம்ம கூட இருக்கிறதுக்காக தான், நம்மை ரட்சிக்கிறதுக்காக தான் தேவதூதன் அவ்வளவு அழகா யோசேப்புக்கு அழகா சொற்பனத்தில் பேசுறார். அவர்களோடு இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவரு நியமிக்கப்பட்ட மரியாள் மனைவி, அவருக்கு தான் நியமிக்கப்பட்டாங்க மரியாள். அல்லேலூயா. அவருக்கு பிரச்சனை வந்துச்சு. என்ன மரியாள் இப்படி இருக்கிறாளே அப்படின்னு அவருக்கு ஒரு ஒரு நைட்டெல்லாம் ரொம்ப அவருடைய மனசு புண்படுதுங்க. என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் அவர் நீதிமானம் சொல்லப்படுகிறது. அவன் நீதிமானா இருந்தபடினால் தன் மனைவியை ரகசியமாய் தள்ளிவிட மனதாயிருந்தான். அவருக்கு பிரச்சனை வந்துருச்சு. அல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவதூதன் வருகிறான். எப்பொழுது மனைவிக்குள்ள கணவருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அப்ப இந்த வசனத்தை யூஸ் பண்ணுங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, எங்க தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்க. நீ பயப்படாதம்மா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்பா அம்மா பிள்ளைங்களை பார்த்து சொன்னாங்க, ஒன்றும் ஆகாதுப்பா, கர்த்தர் நம்மோடு. இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. தேவன் நம்மோடு இருக்கிறார். விசுவாசத்தோடு செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார்.
இது மூணா பிரிச்சு உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க. உண்மையாகவே நாம் தேவனை ஃபாலோ பண்ணுகிறது உண்டானால், நம்முடைய மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, கர்த்தர் நமக்குண்டான தூதனை அனுப்பி நம்மை தேற்றுவார். உனக்குண்டான தூதனை அனுப்பி தேற்றுவார். என்றைக்கு பாவத்தை நம்ம நிறுத்துகிறோமோ, பாவம் செய்கிறதை நிறுத்துகிறோமோ, அன்றைக்கு உன் ஜெபம் கேட்கப்படும். இதுக்கு முன்னே கேட்கப்படவே படாது. எவன் ஒருவன் பாவம் செய்கிறதை ஸ்டாப் பண்றானோ, அன்றைக்கு அவனுடைய ஜெபம் தேவனிடத்தில் போகும். அவனுக்கு தேவன் எப்படி இருப்பாருங்க? ஆமென். அவன் கூடவே இருப்பார். கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். அவன் மற்றவர்களை பார்த்து, தேவன் நம்மோடு இருக்கிறார், நீ ஏன் கலங்குறீங்க? சபையை பார்த்து, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நீங்க எதை குறித்து கலங்காதீங்க, அவர் பார்த்து கொள்வார். நம் பாவத்தை நிறுத்தாமல் எதையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சிந்தனை மூலமா வந்துரும், வாய் மூலமா வந்துரும், கண் மூலமா வந்துரும். சிந்தை மூலமா, வாய் மூலமா, கண்கள் மூலமா பாவம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்குதான் கடக்கும் போடணும்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கண்ணுக்கு மெயின் கண்ணு தானே. ஆண்டவர் கர்த்தர் வந்துட்டு அந்த காலத்துல ஆசாரியரை பார்த்து சொல்றார், உங்க கண்கள் தெரிகிறதுனால நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், நீங்க குருடா இருந்தா பாவமே இருக்காது அப்படின்னு சொல்றார். டைரக்டா ஆசாரியர்களை பார்த்து. ஹல்லேலூயா. குடும்பத்துல பிரச்சனைங்க. அந்த நேரத்தில் தேவதூதன் வந்து சொல்றார், இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் உன்னோடு இருக்கிறார். அடிக்கடி யூஸ் பண்ணுங்க அந்த வார்த்தையை. ஆனா இம்மானுவேல்னு யாருக்குன்னா பேர் வச்சிடாதீங்க. இம்மானுவேல் என்கிற ஒரு பிரதர், அவர் அடிக்கடி சொல்வார், இம்மானுவேல் பேர் இருக்கிறவங்க திருட்டு பசங்கன்னு சொல்வார். அவர் சொல்வார். ஒரு அல்லலையே சொல்லாமா? ஏனென்றால் அந்த பெயர் அப்படிப்பட்டது. அது அது அவருடைய பெயர். சத்துரு அவங்கள விட மாட்டான். சத்துரு அவனை விட மாட்டான். அவன் பேர், தேவனுடைய பேர் கொலைச்சல் ஆகிறதுக்காகவே அவனை சத்துரு இழுத்து கொள்வான், பாவத்தில் இழுத்து கொள்வான், சாபத்தில் இழுத்து கொள்வான். இம்மானுவேல்னு வைக்காதீங்க, இயேசுன்னு பேர் வைக்காதீங்க, எபினேசர்னு பேர் வைக்காதீங்க. எபினேசர்னு ஒரு பேர் எங்க சொந்தக்காரில் வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்பாவை கொளுத்துறதுக்கு பீரோல பெட்ரோல் வச்சிருந்தான். புரிஞ்சுதுங்களா இல்லையா? அவங்க ஃபாதருடைய ஸ்டேட்மெண்ட் அது. எனக்கு அன்பான தேவனுடைய கடவுளை சார்ந்த, கர்த்தரை சார்ந்த பெயர்கள் நம்முடைய குடும்பத்தில் வைக்கக்கூடாது. அல்லேலூயா. அதோடைய மகத்துவம் தெரியாது, இதனால் நம்ம சந்தோஷத்தில் வச்சிருவோம். அல்லேலூயா, ஆமென். நான் ஹைஸ்கூல்ல படிக்கும்போது, எனக்கு 8வதுன்னு நினைக்கிறேன், அப்போ எஸ்பிஎல், அதாவது ஸ்பெஷல் லீடர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. அந்த பட்டத்தை வாங்கினவர் இயேசு. அவர் பேர் இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இயேசு என்றவருக்கு அந்த எஸ்பிஎல் அந்த அந்த பட்டத்தை அங்கே ஸ்கூலில் கொடுக்குறாங்க. அப்போது அவர் தான் லீடர், அவர் வச்சது தான் சட்டம். ஒரு பெரிய பிராத்தல் கேஸ் நடத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் பெண்களை வைத்து ஒரு மாதிரி பண்ணுவாங்கள்ல அந்த காலத்தில், அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தார். இயேசுங்க பேரு சத்துரு விட மாட்டான், அவனை உயிரோடு விழுங்கிடுவான் சத்துரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர்தான் இம்மானுவேல். எபினேசர் தான் இம்மானுவேல். எல்சடாய் தான் இம்மானுவேல். யெகோவா தான் இம்மானுவேல். அல்லேலூயா. உச்சரிங்க, சாத்தான் ஓடிடுவான். குடும்பத்தில் அடிக்கடி யூஸ் பண்ணுங்க.
தேவன் நம்மோடு இருக்கிறாருங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. தேவன் நம்மோடு இருக்கிறாருமா, பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. பிள்ளைகிட்ட சொல்லுங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. நீ நல்லா படிப்ப, நீ நல்லா வருவ, அவருடைய நாமத்தில் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் பெரிய அற்புதங்களை தேவன் நமக்கு செய்கிறதற்கு இயேசு கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகையினால் நாம் நம்மோடு இயேசு இருக்கிறார். ஜெப ஜெபிக்க 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 அவர் உன் கூட இருக்கிறத நீங்க பார்க்கலாம். வேதம் வாசிக்க 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 அவர் உங்க கூட இருக்கிறத நீங்க உணரலாம். இது ரெண்டை விட இதுக்கு மேல ஒண்ணு இருக்குதுங்க. அதுதான் அவருடைய வசனத்தை கை கொள்ள கை கொள்ள கை கொள்ள இம்மானுவேலர் உன்னோடு வாசம் செய்கிறதை நீங்க உணரலாம். படிக்கிறதை விட ஜபிக்கிறதை விட அவருடைய வசனத்தை கை கொண்டு வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அதுல தான் தேவ கிருபை உங்களுக்கு எங்களை சேரும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தரும். வசனத்தை கை கொள்ளாம நான் படிக்கிறேன் ஜபிக்கிறேன் அப்படின்னா அது ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா. தேவன் நமக்கு என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அப்போது ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்வார். தேவனுடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். இங்க அவரை நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யாரா? நீதிமான். அவள் புருஷனாகி யோசேப்பு. 19வது வசனம். நீதிமானாய் இருந்து, அல்லேலூயா, அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறாரு? தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக எப்படி வாழ்ந்திருக்கிறாரு? நீதிமானாக. அல்லேலூயா. என் யோசிப்பு ஒன்று நினச்சிக்க மாட்டான், நான் பேசுனா ஏற்றுக்குவான். எங்க எப்படிப்பட்ட அதிசயம் பாரு. ஏன் இந்த ரூட்ல ஆண்டவர் வந்தார்னா, யூதன் அங்கத்துடைய குடிமதிப்பை பெற்று அந்த ஆசாரியருக்கு முன்பாக, அந்த ஊர் மக்களுக்கு முன்பாக அந்த குழந்தை பிறக்கணும். இவன் இன்னார் மகன் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா யூதன் ஏற்றுக்க மாட்டான். அல்லேலூயா. ஆகினால் அவர் யோசேப்பின் குமாரன் எண்ணப்பட்டார். குமாரன் அல்ல, குமாரன் என்று எண்ணப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆகினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருக்கு மிக பிரியமா இருக்கும்போது தேவன் விசேஷமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அதான் சொல்றாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் அந்த கிரியை. யோசேப்பு நீதிமான், அவன் தேவன் அறிந்தவன், தேவனுடைய பக்குவத்தில் வாழ்கிறவன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன், ஆண்டவருடைய வசனங்களை கீழ்ப்படுகிறவன், ஆண்டவருடைய வசனங்களை கை கொண்டு வாழ்கிறவன். ஆகையினால் அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து தேவன் ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு பிறகு வந்துட்டாரு. அந்த குழந்தை பெற்று எடுத்து அவன் வளர்ந்த பிறகு எப்பொழுதும் போல அவங்க மனைவி புருஷனாக இணைந்து பிள்ளைகளை பெற்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? மரியாளுக்கு 5 பிள்ளைகள். சத்தமா சொல்லுங்களேன். சகோதரி கூட அவர்கள் கூட பிறந்த சகோதரியும் நம்மோடு கூட இருக்க அப்படின்னு ஒரு இடத்துல வசனம் இருக்கும். ஏனென்றால் சகோதரிகளை பைபிள்ல எழுத மாட்டாங்க. அப்போ ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பைபிளில் இடம் பெற மாட்டார்கள். நல்ல கவனிக்கலாம். தெய்வ கிருபை என்று நம்மோடு கூட இருக்குது. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? யோசேப்பு என்ன வேலை செஞ்சிருந்தாரு? தச்ச வேலை. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் கூட பிறந்த சகோதரர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்களே, இவனுக்கு மட்டும் எப்படி இந்த பலன் வந்தது, இந்த கிருபை வந்தது, இந்த அதிசயமா பேசுறானே, அற்புதங்கள் செய்யறானே அப்படின்னு ஆசாரியர்கள் விரோதமாக, இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக பேச தொடங்கிட்டாங்க. ஆனால் யோசேப்புக்கு ஆண்டவர் சொல்றார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு சபையை உன்னோடு கூட சொல்றார், ஆண்டவர் உன்னோடு தேவன் இருக்கிறார், நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். எதை குறித்து தயங்காதங்க, எதை குறித்து வசனத்தை கை கொள்ளணும். ஜெபம், வேத வாசிப்பு 2வது தான். வேதத்தை வாசித்து அந்த வசனத்தை நீ கை கொள்ள வேண்டும். அதாவது உன்னை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். தேவ சித்தப்படி நீ வாழ வேண்டும், அவருடைய சொற்படி. அதாவது ஆண்டவர் சொல்லிட்டார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்க்கிறேன், மற்றவங்க யாருமே பார்க்கவே மாட்டாருங்க. எந்த ஒரு மனிதன் அவருடைய வசனத்துக்கு நடுங்குறான்,
எந்த ஒரு மகள் அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறார்களோ அவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவர் உன்னை பார்த்துட்டான்னா உனக்கு என்ன குறை வரும்? இம்மானுவேலர் உன்னை பார்த்துட்டா உனக்கு என்ன குறை வரும்? உன் வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். பிரச்சனை வராது. அல்லேலூயா. அவர் விசேஷித்த சந்தோஷத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆமென். ஆகினால் இந்த இவர் யோசேப்பின் குமாரன், இவர் யூத மதத்தை சேர்ந்தவர், இவர் யூத மதத்தில் பிறந்தவர். இல்லைன்னா அந்த ஆசாரியர்கள் கல்லாலி அடிச்சு சாவடிச்சிடுவாங்க. பேலியாளின் மகன் என்று ஒரு பேரு குத்திடுவாங்க. அல்லேலூயா. இந்த ஒரு விசேஷம், அவர் யூதன் வழியாக வந்தார் என்று சொல்வதற்காகவே கர்த்தர் இந்த காரியத்தை யோசேப்பு மரியாள் வாழ்க்கையில அவர்களை இணைக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் அவர்கள் சேரும் முன்னே அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்து அந்த குழந்தைக்கு, அந்த இயேசு ராஜாவுக்கு இம்மானுவேல் என்று பெயர் வைத்தார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். சபை பயப்படக்கூடாது. எவ்வகையிலும் சபை பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் மேல நம் பயபக்தியோடு கூட இருந்துட்டா போதும். தேவன் நலமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே தேவன் ஒரு அழகான வார்த்தையை கர்த்தர் சொல்றார். அங்க என்ன சொல்றன்னா, மீண்டும் அதே வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமா, ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல கவனிங்க. இந்த கிதியோன் அவன் நல்ல கவனிங்க. நல்ல அவன் பிறக்கும்போது தேவன் அவனை முன்குறித்தார். இவன் இஸ்ரவேலருக்கு இரட்சகனாக தேவன் அவனை முன்குறித்தார். அங்கேயும் ஒரு தூதன் வருகிறான் யோசேப்பினுடைய கலக்கத்தை மாற்ற. இங்கேயும் இந்த மனிதன் பயத்தோடு மீதியான அந்த எதிராளிக்கு தன்னுடைய கோதுமை காப்பாற்றி கொள்ளுகிறதற்காக பயந்து அவர் போரடித்து கொண்டிருக்கிறார். மீதியானியர்கள் அவர்கள் இஸ்ரவேலர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களை விட்டு விலகினார். கவனிக்கணும், ஏன் தேவன் அவர்களை விட்டு விலகினார்? வேதம் உள்ளத்தில் இருக்குது, விசுவாசம் இருக்கிறது. ஆனால் தேவ சட்டப்படி தேவ வசனங்களை அவர்கள் கை கொள்ளாமல் தேவனை விட்டு விலகினார்கள். தேவனை விலக்கிட்டு அந்நிய தேவர்களை வணங்க ஆரம்பித்த இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. நல்ல கவனி. ஒரு சின்ன கதை, ஒரு காரியம் சொல்றேன். அல்லேலூயா. பாவத்தை நிறுத்தாமல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறது தேவனை விட்டு விலகினதற்கு சமம். பாவம் செய்கிறது நிறுத்தாமல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறது, சபைக்கு வருகிறது தேவனை விலக்கிவிட்ட ஒரு ஆராதனை. இங்கே இஸ்ரவேலர்கள் தேவனை விலகிட்டாங்க. தேவன் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்நிய தேவர்களை வணங்கிட்டாங்க. அந்நிய தேவர்களுக்கு பதிலா நாம் பாவத்தை ஏற்றுக்கொண்டோம், தேவனை விட்டு விலகிட்டோம். தேவனை வேண்டாம்னு சொல்லிட்டு பாவத்தை ஏற்றுக்கொண்டோம். அவர்கள் அந்நிய தேவனையே விட்டுட்டு சிலைகளை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் நல்ல கவனிக்கணும், சில மக்கள் தேவனை வேண்டாம் என்று சொல்லி பாவத்தை எடுத்துக்கொண்டார்கள். ஆகையினால் தான் சில சாபங்கள் அவர்கள் மேல அங்கே மீதியானியர் அவர்களை ஆண்டு கொண்டார்கள். இங்கே சாத்தான் சில பாவங்களை கொடுத்து கிறிஸ்தவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் எதை கேட்டாலும் அவர்கள் கிடைக்க போகிறதில்லை. ஏனென்றால் அவர்
என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். ஆகையினால் இம்மானுவேலர் அவர்களோடு கூட இணைந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது காரணம், அவர்கள் இன்னும் பாவத்தை நிறுத்தவில்லை. அல்லேலூயா. பாவத்தை நிறுத்தாததினாலே எப்பேற்பட்ட ஜெபித்தாலும் எந்த நேரத்தில் தேவனை துதிச்சாலும் அது தேவனுடைய சமூகத்திற்கு போகாமல் நின்று விடுகிறது. ஆகையினால் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய ஜபத்தை தேவன் கேளாததினாலே அவர்களுடைய வாழ்க்கை தடுமாறுகிறது, தடுமாற்றம் வருகிறது. அவருடைய வாழ்க்கையில தடுமாற்றம். அவர்கள்தான் சினிமா பார்ப்பாங்க, சீரியல் பார்ப்பார்கள், அல்லேலூயா, பல தவறான வழிகளில் நடப்பார்கள். செல்போன்ல தேவையில்லாத காட்சிகள். செல்போன் நல்லது தான், நம்ம குடும்பத்தாரோடு கூட, கணவரோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு கூட அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிச்சுக்கலாம், ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஆமாம், என்ன அடிக்கடி மலேசியாவிலேருந்து ஒரு பாஸ்டர் அடிக்கடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பார், என்ன விசாரிப்பார், எப்படி இருக்கிறாங்க, அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் சில காரியங்கள் நம்ம விரும்பி உள்ள போகிறதுனால நம்ம விரும்புகிறது அது அதிகமாய் கொடுக்கிறது. நீ எதை விரும்புகிறாயோ அது அதே செல்போன் அதிகமாக கொடுக்கும். உன் எண்ணத்தை புரிஞ்சுக்குது பாருங்க. நீ என்ன தேடுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ ஒன்று தேடினா அது 50 கொடுக்குது. எது ஒன்னாலும் எடுத்துக்கோ, எனிதிங் ஃப்ரீ. அப்படிதானே? பாவத்தை நிறுத்தினால் இம்மானுவேலர் கூட இருப்பார். என்றைக்கு பாவம் நிறுத்தப்படுகிறதோ அன்றைக்கு தான் ஆவியான நம்மோடு கூட வாசம் செய்வார். சிலர் என்ன பண்ணுவாங்க, அபிஷேகம் கிடைக்காது போகிறது காரணம் அதுதான். பாவம் நிறுத்தப்படாவிட்டால் தேவன் உள்ள வர மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல என்னன்னா, அவனும் தீட்டுப்படுறான், அவன் கண்ணு தீட்டுப்படுது, மூக்கு தீட்டுப்படுது, வாய் தீட்டுப்பட்டு போகுது, காது தீட்டுப்பட்டுறது, மனசு சிந்தை தீட்டுப்படுகிறது, வீடும் தீட்டுப்படுகிறது. அல்லேலூயா. அவனுடைய வீடு தீட்டுப்படுகிறது, அவனுக்கு உண்டானவர்கள் தீட்டுப்படுகிறாங்க, கரைப்படுகிறார்கள். தேவனால் வீட்டுக்குள்ள வர முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அதான் அன்று சொன்ன, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள போவேன். அவருடைய சத்தம் எங்க ஒலிக்கும்? பலிபீடத்துல. அவருடைய சத்தம் எங்க ஒலிக்கும்? பலிபீடத்துல. உன் வீட்டிலலாம் ஒலிக்காது, பலிபீடத்துல அவருடைய சத்தம் ஒலிக்கும். அப்போ நீ கதவு திறக்கணும், உள்ள வருவார். அதுதான் இந்த நேரம். அல்லேலூயா. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவு திறந்தால் மற்ற இடத்துல இல்லை. அல்லேலூயா. எரேமியா ஆண்டவர் சொல்ல, நீ போ அந்த ஜனங்களோடு பேசு, நான் வாயோடு வாயா இருப்பேன். அவர் பேசின பொழுது ஒருவனும் கேட்கல. கேட்டவன் உள்ளெல்லாம் தேவன் வந்தார், கேட்காதவன் உள்ளத்தெல்லாம் தேவன் வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எரேமியா வார்த்தை கேட்காததுனால 7 வருஷம் 70 வருஷம் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதே வசனத்துல அந்த மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் முதல் கொண்டு, அல்லேலூயா, ஆமென், ஆபிரகாம் முதல் கொண்டு தாவீது வரும் 14 தலைமுறைகள், தாவீது முதல் கொண்டு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக 14 தலைமுறைகள், மொத்தம் 14 வரும். வாசிக்குமா அதை? இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். இம்மானுவேலர், அந்த கிறிஸ்து தான் இம்மானுவேலர். 14 14 14. அல்லேலூயா. 42 தலைமுறைகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து இம்மானுவேலராய் இந்த பூமியில உன்னையும் என்னையும் ரட்சிக்க அவர் பிறந்தார். அவரும் கூட இருக்க விரும்புகிறான். அல்லேலூயா. எரேமியா உச்சரிக்கும் போது, வசனத்தை, தேவனுடைய வார்த்தை உச்சரிக்கும் போது எவெல்லாம் கேட்கலையோ அவனெல்லாம் தேவன் சிறைப்பிடிக்க ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. இன்றைக்கு கடைசி காலத்துல இங்கேதான் தேவன் பேசும்போது, நம்முடைய இருதய கதவை திறக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆம். எத்தனை ஊழியர்கள்
நான் ரட்சிக்கப்படும் முன்னே முத என் அம்மா தான் கூப்பிட்டு போனாங்க ஒரு பெரிய சபைக்கு. அங்கே பிரசங்கம் பண்ணப்படுகிறது. அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. என் கதவு திறந்தது. இந்த இயேசு யாருக்கு வேணும் கை தூக்குன்னா நான் தான் முதல்ல தூக்குனேன். அன்றைக்கு தான் இயேசுவை ஏற்றுக்கினேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பேசும் பொழுது நம்முடைய இதயம் திறக்கணும். அந்த வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடுக்கணும். அல்லேலூயா. பிறகு அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். கை கொள்ளுகிற இடத்தில் இம்மானுவேலர் கூடவே இருப்பார். விசேஷமாக நான் உங்களுக்கு சரித்திரத்தோடு கலந்து பேசிட்டு இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஏதோ தானுன்னு உன்னை நடத்த மாட்டாருங்க கர்த்தர். அவர் இம்மானுவேல் உன் கூடவே இருந்து உன்னை நடத்துவார். உன் கூடவே இருந்து உன்னை நடத்துவார். அணுவா கர்த்தர் முன்னும் பின்னும் உன்னை காத்துக் கொள்வார். உனக்கு எந்த சேதம் இல்லாதபடி ஆண்டவர் உனக்கு விசேஷங்களை கொடுக்கிறதற்கு அவர் நல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இங்கே மீதியானருக்கு பயந்து நடுங்கி அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா ஒரு தூதன் வருகிறார். அங்க எப்படி மரியல் அங்கே அங்கே கனவுல வர்றாரு, இங்க நிஜமா வர்றாரு. அல்லேலூயா. ஆமென். அவர் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அங்க தேவதூதன் என்ன சொல்றார்? இம்மானுவேலர் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இங்க என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே தேவன் உன்னோடு இருக்கிறார். உன் கூடவே இருக்கிறார். சபையை நீ எதை குறித்தும் கலங்காத. ஒண்ணு மட்டும் செய், அவருடைய வசனத்தை மட்டும் கைக்கொள். அவருடைய வசனத்தை மட்டும் கைக்கொள். தேவன் பெரிய அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க போனாலும் தெய்வ வசனத்தின் மேல நின்னுடுங்க. ஆண்டவர் விசேஷங்களை அதிசயங்களை காண செய்வார். அல்லேலூயா. வசனத்தின்படி வாழ்கிறவர்களை பரலோகம் பார்க்கும், திரும்பி பார்க்கும். உன்னதத்திலிருந்து ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து தேவன் உனக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீங்களும் பராக்கிரமசாலி. இன்றைக்கு ஆவியானவரை ஆராதிக்க நீங்கள் கிளம்பி வந்திருக்கிறீங்க. தேவன் உங்களை வெறுமையை விடுவாரா? ஒருபோதும் விட மாட்டார். எதை குறித்தும் கலங்காதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஒரு நிமிஷத்துல உன்னை விட்டு விலக்குவார் என் தேவன். அல்லேலூயா. உன்னை விசேஷமா நடத்துவார். உன் கண்ணீரை துடைப்பார். வேதனை கண்ணீர் என்றது இருக்காதுங்க. ஆண்டவர் உன்னை விசேஷமா நடத்த அவரால் முடியும். கடன் பிரச்சனையா பயப்படாத. மனவேதனையா பயப்படாத. பிள்ளைங்க தொல்லையா பயப்படாத. புருஷன் குடிக்கிறாரா பயப்படாத. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு எல்லா வகையிலும் துணையாயிரும். அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை பெற்றெடுக்க தேவன் உன்னை பலப்படுத்துகிறது. அவருக்கு அவர் விசேஷமானவர். அல்லேலூயா. ஆகினால் ஒன்றை எதை குறித்தும் நீங்க கலங்காம கர்த்தர் மேலே நீங்கள் பற்றுதலா இருக்கும்போது ஆண்டவர் பெரிய கிருபைகளை கர்த்தர் செய்வார். அங்க சொல்றார், பராக்கிரமசாலியே நீ பயப்படாத, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எந்த மீதியானருக்கு நீ பயப்படுறியோ நீ பராக்கிரமசாலி. அல்லேலூயா. ஆமா, நீ ஒரே ஒரு மனுஷன் அடிக்கிற மாதிரி, ஒரு மனுஷன் அடிக்கிற மாதிரி மீதியானீர் அடிக்க போற அப்படின்னு சொல்லி கொடுக்குற, பலப்படுத்துகிறார். அவர் நம்ம கூட இருந்துட்டான்னா நம்ம கூடவே இருந்து பலப்படுத்துவார். அது வாசிங்களேன், நல்லா இருக்கும். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, அவர் குறைய சொல்றாரு. கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, அவர் குறைய சொல்லிட்டா. அப்ப தூதன் என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா? இந்த கிதியோன் சாதாரணமானவர் அல்ல. அப்பா விக்கிரகத்தை வணங்குறவன், ஆனா கிதியோன் தேவனை நோக்கி பார்க்கிறவன். அப்பாவுக்கு ஒரு விக்கிரக தோப்பே இருக்குது. ஊராருக்கு அங்க இருக்கிற பெரிய மனிதர்களுக்கு ஒரு விக்கிரக தோப்பே இருக்கிறது. ஆனா கிதியோன் அப்படி அல்ல. அவர் இதயத்தில் தேவனை நோக்கி பார்க்கிறவர்.
அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் இதயத்தில் தேவனை நோக்கி பார்த்தீங்கன்னா இம்மானுவேலர் உங்க கூட இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. உங்கள் முன்னே நடக்கிறத உணர்வீங்க. அல்லேலூயா. அப்பா அப்படின்னு கேட்டால என்னன்னு கேட்பாருங்க என் தெய்வம். நீ கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே என்னன்னு கேட்குற தேவன் அவர். மறு உத்தரவு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். யாருக்கு சொல்றாரு? அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற யாவருக்கும் தேவன் இம்மானுவேலராய் இருக்கிறார். நம் கூடவே இருக்கிறவங்க கூடவே இருப்பார். இந்த நாளில நம்ம ஒரு தீர்மானத்தோடு இருக்கணும். இனி நான் வேதம் வாசிக்கிறது பெருசல்ல, என் தேவனுடைய வார்த்தையை நான் நிறைவேற்ற போகிறேன். நான் ஜபிக்கிறது பெருசல்ல, என் தேவனுடைய சித்தப்படி நான் நிறைவேற்று. ஜபம் என்னன்னா, ஏன்னா அதிகாலை நோக்கி கூப்பிடு. அப்ப நம்முடைய ஜபம் எங்க இருக்கணும்? அதிகாலை. எனக்காக 1 மணி நேரமாவது ஜபிக்க கூடாதா? ஒரு கிறிஸ்தவன் 1 மணி நேரம் ஜபிக்கணும். நீ கை கொண்டு பாரு. இல்லையே, கை தூக்குன்னா யாருன்னா ஒருத்தர் தான் தூக்குவீங்க. இடைவிடாம ஜெபம் பண்ணிப்பாரு, இம்மானுவேலர் உன் கூடவே இருப்பார். இல்லைன்னா எப்படி இருப்பாரு? அல்லேலூயா. ஆனா நம்ம சொல்லுவோம், கர்த்தர் என் கூடவே இருக்கிற, நான் எப்பவுமே அவரை நினச்சிக்கிட்டே இருப்பேன், என் இருதயத்தில் அவர் எப்பவுமே இருப்பார். அல்லேலூயா. அந்த நடிப்பெல்லாம் பாருங்க, ரொம்ப சூப்பராக நடிக்கும். நம்ம சபையிலேருந்து ஒரு அம்மா, நான் எப்பவுமே அவரை தான் நினைச்சிட்டு இருக்கிறேன், அது இல்லை, நான் எப்பவுமே அவர் எனக்குள்ள நிறைஞ்சிருக்கிறாரு, நிரம்பி வழிவாரு அப்படின்னா. அல்லேலூயா. ஆமா, பொய்ன்னா பொய், அப்படிப்பட்ட பொய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாயமாலமான வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. தேவனை பற்றி கொள்ளுகிற வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவனை பற்றி கொண்டு அவருடைய வசனத்தை மட்டும் கை கொள்ளுங்கப்பா, போதும். உனக்கு ஒரு நன்மையும் குறையாது. பிறகு பாருங்க, நீங்க ஆசீர்வாதமா வருவீங்க. அல்லேலூயா. ஆமா, இலை விட்டு பூ பூத்து கனி கொடுப்பீங்க. அது தேவன் உனக்கு செய்வார். நீங்க கேட்காததுன்னு கொடுப்பாருங்க அவரு. இம்மானுவேலர் கூட இருந்துட்டான்னா நீங்க கேட்காததையும் தேவன் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? கேட்காததையும் கொடுப்பார். பிறகு கீழே வாசிக்கலாம். அனுப்புகிறவன் நான் அல்லவா? அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. அவர் மனாசே கோத்திரம். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். ஒரு அல்லே சொல்லுமா. என் அன்பு செல்வங்களே, தேவன் நமக்கு விசேஷமான காரியங்களை செய்கிறதுக்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இருப்பாரா? தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்கிற தேவன். அவர் மறுபடியும் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோ அங்கே தேவன் கர்த்தர் உன்னோடு இருப்பார். எங்க எத்தனாவது வசனத்துல? 12வது வசனத்துல. இங்க என்ன சொல்றாரு? நான் உன்னோடு இருப்பேன். இது ரொம்ப பாயிண்ட் அதிகம், ஆழம் அதிகம். நான் கர்த்தர் உன்னோடு இருப்பார். அங்க தூதன் சொல்றார். இங்க அவரு என்ன சொல்றாரு? நான் உன்னோடு இருப்பேன். ஒரு மனுஷன் அடிக்கிறது போல நீ அடிக்க போற. அவன் கோழை பயந்துட்டு அடிக்கிறான், ஆனா அவனை பராக்கிரமசாலியை உருவாக்குறான். நீ கோழையா இருக்கலாம், பயப்படாத. உன்னை பராக்கிரமசாலியை, ஒரு ஜப வீரனாக, அல்லேலூயா, ஒரு சுவிசேஷ வீராங்கனையாக, வீரனாக தேவன் உன்னை நடத்துவார். தேவனுக்கு பிரியமான மகனாக கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பி ஆண்டவர் உன்னிடத்தில் ஆத்துமாய் கொடுத்துட்டு இதை போய் சத்திரக்காரங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். இதற்கு நம் தகுதியாக மாறணும். அதுக்கு அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியணும். இம்மானுவேலர் நம்ம கூடவே இருப்பார். இந்த கிதியோன் சாதாரணமானவர் அல்ல. தேவனை நோக்கி பார்க்கிறவன். தன் தகப்பன் முதல் கொண்டு விக்கிரகத்தை ஆராதிக்கிறாங்க, ஆனா இவர் ஒருவர் மட்டும் தேவனை ஆராதிக்கிறார். அல்லேலூயா. ஆகினால்தான் ஆண்டவர் தூதன் அவரிடத்தில் வந்து, பராக்கிரமசாலியை பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்.
அப்ப ஏன் நீ பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் பெரிய அதிசயங்கள் உனக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் விசேஷமான நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு பெரிய நன்மைகளை தேவன் செய்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். இருப்பானா? அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இங்கே அழகா சொல்லப்படுகிறது, கவனிக்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கூட யார் இருக்கிறது? இம்மானுவேல் இருந்தா ஏன் விருத்தி ஆகாது? இம்மானுவேலர் இருந்தா ஏன் விருத்தி அடையாது? அல்லேலூயா. உன் கடை ஏன் ஆசீர்வதிக்கப்படாது? இம்மானுவேலர் இருந்தான்னா உன் கடை ஆசீர்வதிக்கப்படும். இம்மானுவேலர் இருந்தான்னா உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இம்மானுவேலர் இருந்தான்னா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதோடு தேவன் இருந்தார். அல்லேலூயா. அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தேவன் அவனோடு கூட இருந்தார். எல்லாமே என் தேவன் யாரையும் தரித்திர விட மாட்டாருங்க. ஆனா ஒரு வார்த்தை சொன்னார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன். அதாங்க மெயின் பாயிண்ட். அதுதான் இந்த பாயிண்ட்டை பிடிச்சிடணும். நம்ம இந்த பாயிண்ட்டை பிடிக்காம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னா கூட ஸ்தோத்திரம் எங்க போகாது, எங்க போகாது ஸ்தோத்திரம்? வெளி மேல போகாது. அல்லேலூயா. ஆமா. நல்ல தேவனை ருசிக்கிறவன் அவனுடைய இதய பக்குவமே வேறங்க. அவனுடைய இதய பக்குவமே வேற. அல்லேலூயா. அவன் தேவனை அப்படி நோக்கி பார்ப்பான். அவனுடைய வார்த்தை மேல அவ்வளவு விசுவாசம் வரும் பாருங்க. ஒரு பலன் வருங்க, ஒரு பலன் வரும். இங்க ஆண்டவர் தாவீதை குறித்து எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்போ நம்மோடு தேவன், ஒரு கிறிஸ்துவனோடு தேவன் இருக்கணும். தேவன் இல்லாத கிறிஸ்தவன் அவன் விருத்தி அடைய மாட்டான். அவன் வாயில கிண்டல் இருக்கும். மூப்பர்களை கிண்டல் பண்ணுவான், ஊழியக்காரங்களை கிண்டல் பண்ணி சிரிப்பான். அதையும் பாருங்க, இந்த கிண்டல் பண்றவங்க மட்டும் அவங்க வாழ்க்கையில் விருத்தி அடையவே மாட்டாங்க. நாளுக்கு நாள் பின்தங்கி அந்த கூட்டமே ஒன்றும் இல்லாத போயிடுங்க. ஆனால் மாறலாச்சு சொல்லுவீங்க, நாங்கள் ஆஹா ஓஹோன்னு இருக்காதுங்க. அப்படி இருக்க முடியாது. அவள் தேவனை விட்டு விக்கிரகத்தை தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனை விட்டு கேலி கிண்டல்களை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் தேவனை விட்டு உலகத்தை அணைத்து கொண்டார்கள். அவர்களுக்கென்று ஒரு தலைவர் உருவாக்கி எகிப்துக்கு போனார்கள். வசனம் இருக்கிறது. அவர்களுக்கென்று ஒரு தலைவர் உருவாக்கி நாம் எகிப்துக்கு போவோம். உண்மைதானே? எகிப்துக்கு போகும் என்று சொல்லப்பட்ட அத்தனை பேரும் தரித்திரர் போனார்கள், மரித்து போனார்கள், தேவனால் அடிபட்டார்கள். நம்ம கூட யாரையுமே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற இந்த வாயில யாருமே கிண்டல் கேலி பண்ணக்கூடாது. ஒருவேளை யாராவது நீங்க பண்ணியிருந்தா ஒரு சாரி கேட்டுக்கணும், உண்மையா கேட்கணும். அல்லேலூயா. ஒரு உண்மையை கேட்கணும். யாரை குறித்து நம்ம பேசக்கூடாது. நம்ம கதை எப்படியோ அப்படி நம்ம போயிடணும். எனக்கு பின்னாடி எப்படியோ அப்படின்னு போயிடணும். என் ஆயுஷ் நாட்கள் எப்படி முடிய போதோ அது எனக்கு என்ன தெரியும். நான் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். எதை அளக்கிறாயோ, எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். எதை அளக்கிறாயோ அதுவே உனக்கு அளக்கப்படும். இவங்கெல்லாம் முதல்ல மனம் புரிஞ்சுக்கணும். புரிந்து கொள்ளும் போது கர்த்தர் பெரிய அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். உன்னை யாராவது கேலி பண்ணுறாங்களா சபையை, அதை பற்றி கவலைப்படாத. நீ இம்மானுவேலரை பிடிச்சிக்கோ, அவருடைய கற்பனைகளை கைக்கொள். தேவன் உனக்கு விசேஷங்களை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நலமானவைகளை
தேவன் நம்ம உனக்கு செய்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வல்லவர். இதுதாங்க பாவம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இதுதாங்க விக்கிரகம். அவள் பாவத்தை நிறுத்தாமல் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டார். என்றைக்கு நம் பாவத்தை நிறுத்துகிறோமோ அன்றைக்கு நல்லது கிடைக்குங்க நமக்கு. நம்முடைய சிந்தை சுத்தமாயிடும். நற்குணங்களை தேவன் தருவார். யாரை பாவத்தை முதல்ல நிறுத்துறானோ தேவனுக்கு பயந்து, வேற யாருக்கும் பயப்படணும் பாவம் நிறுத்த முடியாது. ஒரு தேவனுக்கு பயந்து, அவருடைய வார்த்தைக்கு பயந்து பாவத்தை நிறுத்திட்டானா அவனோடு தேவன் வந்துடுவார். அவன் செய்கிறதெல்லாம் வாங்கிக்கும். அல்லேலூயா. அவனுக்கு தேவன் என்னெல்லாம் செய்யணும் ஆண்டவர் செஞ்சுட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமென். ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். தேவன் பெரிய காரியங்கள். இவன் ஒரு பாவம் செஞ்சார் தான் தாவீது. ஆனாலும் அதுல பனிஷ்மெண்ட் கொடுத்தார் ஆண்டவர். பிறகு ஆண்டவரை சொல்ற, கர்த்தர் தேவனை சொல்றாரு, கர்த்தராகி தேவனை சொல்றாரு, அந்த ஒரு காரியத்தை தவிர என் தாவீதின் இடத்தில் நான் எதையும் இதுவரையிலும் காணேன். பாருங்க, அந்த பனிஷ்மெண்ட்டை கண்ட உடனே உணர்ந்துட்டாரு. நமக்கு எத்தனையோ பனிஷ்மெண்ட் வருதுங்க. தப்பி விழுறோம், தேஞ்சிக்கின்னு வரோம். பைக் ஓட்டிக்கினே போகும்போது எவனோ ஒருத்தன் வந்து இடிக்கிறான், 6 முறை போய் விழுறோம். அல்லேலூயா. பல காரியங்கள் நடக்குது, பல ஜுரங்கள் வருது, பல விசேஷங்கள் நடக்குது. அல்லேலூயா. ஆனாலும் பயப்படுறதில்லை. நடக்கிறது நடக்கட்டும், என்னதான் நடக்கிறது நடக்கட்டுமே, இருட்டில் மீதி மறையட்டுமே. ஒரு அல்லையா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். அஞ்ச மாட்டேங்குதுங்க இந்த இதயம். ஒரு காரியம் நேரிச்சுன்னா ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவரே, என் கால் உடைஞ்சதுக்கு காரணம் என்ன? நான் என்ன செஞ்சேன்? என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கணும். எத்தனை முறை செத்து இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை முறை ஆபத்து வந்தது. இனிமேல் வர ஆபத்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். காலம் கடைசி. கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்து செயல்படும் போது தேவன் விசேஷமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வான். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதுவரையிலும் என் தாவீது அப்படிப்பட்ட காரியங்களில் அவன் ஈடுபடவில்லை. ஒன்ஸுங்க பிறகு மனம் திரும்பினாங்க. அல்லேலூயா. தொடர்ந்து அதே காரியம் செஞ்சுட்டே இருந்தா அவன் விக்கிரகத்திலே இன்னும் இருக்கிறான். அவன் விதைக்கிறது வளராது, அவன் நடுகிறது துளிக்காது. அல்லேலூயா. அவன் எவ்வளவு நீர் பாய்ச்சினாலும் அது வேர் பற்றாது. அவன் எப்படிப்பட்ட காரியம் செஞ்சாலும் ஒன்றும் இருக்காது. அவன் ஜெபம் பண்ணுகிறேன் என்று 1 hour 2 hour அல்ல 3 hour ஜெபித்தாலும் அவனுடைய ஜெபம் மேலே போகாது. அவர் தான் சொல்லிட்டாரு, இம்மானுவேலர். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அதாவது என் முதல் அவருடைய வசனத்துக்கு கை கொண்டாலே போதும், தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். உன்னோடு என்னோட ஒரு விருத்தி அடைய வேண்டுமானால், ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டுமானால், அல்லேலூயா, ஆமா, தேவனோடு இருங்க. கர்த்தர் உன்னோடு இருக்கணும். அல்லேலூயா. யோசேப்பே, நீ பயப்படாத, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவதூதனை சேர்த்துக்கிறார். அந்த வார்த்தை படிக்கிற நம்மோடு கூட தேவன் இருப்பார். அல்லேலூயா. இது என்ன பார்த்து சொல்றார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு பெரிய வெற்றி கண்டார். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் தாவீது. கர்த்தர் அவனோடு இருந்தான். நாளுக்கு நாள் விருத்தி. இதுவரையிலும் அப்படிப்பட்ட ஒரு பேரரசு அந்த இஸ்ரேல் தேசத்தில் தோன்றவே இல்லை. தாவீதுடைய பேரரசு அதுக்கு பிறகு வந்ததே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதிலிருந்து 14 தலைமுறைகள், 14 தலைமுறை தான் ராஜாங்க வாழ்க்கை, ராஜா வாழ்க்கை, அரசர் வாழ்க்கை. இந்த 14 தலைமுறை ஃபினிஷ் எல்லாமே எங்க? பாபிலோனுக்கு வித்துட்டாரு ஆண்டவர். தொலைஞ்சு போங்கடான்னு பாபிலோனுக்கு சிறைப்பிடிச்சு அவன் கையில கொடுத்துட்டார். 14 தலைமுறை தாங்க ராஜா.
ஆபிரகாம் முதல் கொண்டு தாவீது வரையிலும், தாவீது முதல் கொண்டு எங்க போறது, பாபிலோன் சிறைப்பட்டு போகும் வரையிலும் 14 தலைமுறை. 14 சிறைப்பட்டு போன, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன அந்த நாளிலிருந்து கிறிஸ்து வரும் வரையிலும் 14 தலைமுறை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜாங்கள் தாவீதை தவிர எல்லாமே சரிந்ததுங்க. 14 வருஷமும் ஒரு சில தேவனுக்கு பிரியமா இருந்தவங்க கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். தேவனை பற்றி கொண்டாங்க, அந்த ராஜாக்களை தேவன் ஆசீர்வதித்தார். அதுல ஒரு ஆள் விசேஷமானது எசேக்கியேல். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். யாரெல்லாம் கர்த்தரை பற்றி கொண்டார்களோ அவர்கள் விசேஷமா மாறிடுவாங்க. தேவனுடைய வார்த்தை கை கொள்ளுகிற உன்னை கர்த்தர் விசேஷமாக மாற்றிடுவார். அல்லேலூயா. உனக்குள்ள விக்கிரகம் இருக்குமானால், கேலி கிண்டல் இருக்குமானால், உலக காரியங்கள் இருக்குமானால் விசேஷமா மாற முடியாது. உன்னை செக் பண்ணி பார்த்துக்க, நீ ஒரு தரித்திரனா தான் இருப்ப. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆமென். என் அன்பு செல்வங்களே, நாம் தேவனுக்கு பிரியமா இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு விசேஷமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். இருப்பாரா? மத்தேயு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஒரு அல்லேலூயா சொல்லாம? இங்கே ஆண்டவர் உன் கூட இருக்கிறேன் அவரே சொல்றார். தேவதூதன், மறுபடியும் தேவதூதன் கிதியோனுக்கு தாவீது விருத்த தான் கர்த்தர் அவன் கூட இருந்தார். இங்க அந்த கர்த்தரே சொல்றார், நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. ஆமா, அவங்க கூட இருப்பேன்னு அவர் என்ன சொல்றார், எப்படி சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு சொன்னதை அவர்கள் கை கொள்ளும்படி செய், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுதான் ஒவ்வொரு சபையிலையும் நடக்குது, உபதேசம் நடக்குது. அப்போ உபதேசம் கேட்கிற அந்த சபை உலகம் முழுதும் நடக்குது. அல்லேலூயா, உலகம் முழுதும் நடக்குது. அப்போ உலகம் முழுதும் நடக்கிற அந்த உபதேசம் தேவன் தமது தாசர்களை, ஊழியர்களை வைத்து உபதேசம் பண்ணுகிறார்கள். இப்படி கட்டளை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொன்னதை அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இப்போ அதுதான் நடக்கிறது. அதனால அது விசுவாசம் தான். நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த உபதேசத்தை கேட்டு இன்னும் பலனடைய நம்ம வந்திருக்கிறோம். அப்படிதானே? அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான் என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. எனக்கு என்னன்னா, நம்ம எல்லாருமே பாக்கியமானா மாறணும். அவர் சொல்றாரு, இந்த வசனத்தை 2 முறை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவனை சொல்ற, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடு, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். மனைவி கிட்ட வர்றார், உன் மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருக்கும், உன் பிள்ளைகள் உன் பந்தியில ஒலிவ மர கன்றுகள் போல இருப்பார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவன், இந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயம் நடக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா, அல்லேலூயா, இல்லாம போகாதுங்க. என் தேவன் எல்லாவற்றாலும் உருவாக்கி கொடுக்கிற கர்த்தர். மனிதனே இல்லைங்க, ஒரு மண்ணை பிசைந்து மனிதனை உண்டாக்கிட்டாரு. இப்படிப்பட்ட கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என்னால் கூடாதது ஒன்று உண்டோன்னு கேட்கிறார் ஆண்டவர். என்னால் கூடாதது ஒன்று உண்டோ, அதை என்றைக்கு நீ விசுவாசிக்கிறாயோ அன்றைக்கு நீ கேட்கறது கிடைக்கும். நீ விசுவாசிக்கணும். எங்க 1 மணி நேரம் ஜெபம் இல்லைங்க, எப்படிங்க ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வாரு? 1/2 மணி நேரம் ஜெபம் இல்லைங்க, எப்படிங்க தேவன் அற்புதம் செய்வாரு? 20 வருஷமா ரட்சிக்கப்பட்டு வீட்டுல சினிமா ஓடுதுங்க, எப்படிங்க தேவன் உள்ள வருவாரு? விக்கிரகங்க,
ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆகுதுங்க, செல்போன்ல இதயம் வீழ்ந்து கிடக்குதுங்க. எப்படி உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்? நீ விக்கிரகத்தை நாடுகிறாய். நீ விரும்புகிறதெல்லாம் விக்கிரம். இயேசுவை தவிர நீ விரும்புகிறதெல்லாம் விக்கிரகம். இயேசுவின் வசனத்தை தவிர நீ பேசுகிறதெல்லாம் விக்கிரகம். இயேசுவை தவிர நீ செயல்படுகிற அத்தனையுமே விக்கிரகம். இயேசுவை நீ நம்புவாயனால் ஆண்டவர் உனக்கு பலத்த கிரியை தேவன் உனக்கு செய்கிறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். இதெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு தாங்கப்பா. சபையே, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். அவருக்கு அதான் மேன்மை. இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போகிறா? ஆனா உன் உள்ளத்துல விக்கிரகம் இருக்குதே, எப்படி தேவன் வருவார்? நீ இயேசுவை தள்ளிட்ட. ஹல்லேலூயா. இயேசுவை தள்ளிட்ட. லைட் ஆஃப் ஆயிடுச்சுங்க, தேடுறாங்க செல்போனை தேடுறான். கிடைக்கலன்னா மனைவி முறைக்கிறான். எங்க வச்ச செல்போன்? காலம் மாறிடுச்சுங்க. சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு பதிலா கதமமா கண்டதெல்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். நான் ரொம்ப துக்கப்பட்டேன். என் பேரன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் செல்போனை பார்த்துட்டு. எனக்கு கோபம் வந்துருச்சு. டேய், என்னடா பார்க்குறேன்? மறுபடியும் சிரிக்கிறான். டேய், நான் கேட்குறேன், என்னடா பார்க்குறேன்? மறுபடியும் சிரிக்கிறான். அவன் ரொம்ப சத்தமாக பேசுறான். இல்லை தாதா, ஃபாரின்ல குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. எத்தாந்து காட்டினான் என்கிட்ட. அவங்க ஃபாரின்ல ஸ்கூலுக்கு அனுப்பி வேனில் அனுப்புகிறாங்க. குழந்தை டாட்டா சொல்லி, இவங்களும் டாட்டா சொல்லி குழந்தை அழகாக போகுது. அவன் சிரிச்சிட்டு இருக்கிறான். நம்ம இந்தியாவில் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. 4 பேருக்கு 4 காலை கையை பிடிச்சிக்கின்னு இழுத்துன்னு போகிறாங்க. 4 காலு 4 பேர் பிடிச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அதை போக மாட்டேன் ஒதுரி ஒதுங்கின உடலை இழுத்துன்னு போகிறாங்க. இதைத்தான் பார்த்து நான் சிரிச்சிட்டு இருந்தேன் தாதா அப்படின்றான். ஆனாலும் அது தப்பு தானே. தேவனுக்குள்ள மகிழ்றதை விட்டுட்டு உலகத்துக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது, அது வீணாக போகும். அது ஒன்றுமே கொடுக்காது. யோசித்து பாருங்க, அது ஒன்றுமே கொடுக்காது. அது ஃபாரின் டைப்பு, இது இந்தியன் டைப்பு. ஒரு அல்லையா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். அதுவும் வீண் தான். நம்முடைய பிள்ளைகளுக்கு எச்சரிச்சுட்டே இருக்கணும். தவறு 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 சொல்லும்போது தான் தேவன் பெரிய காரியங்களை கத்த நமக்கு செய்வேன். நானும் பார்க்குறேன், ஆனால் என் செல்போன் சுத்தமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நியூஸ் பார்ப்பேன், யுத்தங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன், உலகத்தில் என்னென்ன நடக்கிறதுன்னு பார்ப்பேன். அல்லேலூயா. வேறு எதையுமே பார்க்க மாட்டேன். வித்தியாசமான காரியங்கள் வந்தால் கூட அதை நான் பார்க்க மாட்டேன். ஒரு அல்லையா சொல்லுங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவுக்கு பிரியமாக இருக்கும்போது தேவன் இந்த வசன விஷயம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுவும் உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ உபதேசம் பண்ணுங்கள் என்றால் சுவிசேஷம். கவனிக்கணும். சபை இப்போ கவனிக்க ஒரு சின்ன காரியம் உனக்கு சொல்ல போகிறேன். சின்ன, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சின்ன ஆவிக்குரிய காரியம். யார் சுவிசேஷம் சொல்லுகிறார்களோ அவளோடு, யார் சுவிசேஷம் சொல்லுகிறார்களோ அவளோட இம்மானுவேல் இருப்பார். சுவிசேஷம் சொல்லாதவங்கிட்ட இருக்கவே மாட்டார். எந்த ஒரு சபை சுவிசேஷம் சொல்லலையோ அவர்களோடு தேவன் இருக்க மாட்டார். ஒருபோதும் இருக்க மாட்டார். எந்த சபை சுவிசேஷம் சொல்லுகிறதோ அந்த சபையோட உபதேசம் பண்ணுங்கள்.
அக்கம் பக்கம் வீடு அழிஞ்சு போறான், தெரியல உனக்கு. உன்னை ஆண்டவர் ரட்சித்ததே அக்கம் பக்கம் சுவிசேஷம் சொல்லதான். நீ சாப்பிட்டுட்டு நல்ல பொங்கச்சோறு சாப்பிட்டுட்டு நல்ல கரிமீனை வறுத்து சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு அல்ல. உன்னை தேவன் வளர்க்கிறதே அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க. உன் எதிராளி உனக்கு விரோதமா இருந்தானா அவனுக்கு தான் நீ அதிகமாக சுவிசேஷம் சொல்லணும். அவன் முகத்தை பார்க்கறதுக்கு நீ உன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்வாயானால், உன் முகத்தை பார்க்கிற போது உன் முகத்தை பார்க்கறதுக்கு அவருடைய முகத்தை மறைத்துக் கொள்வான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், தேவன் அவனோடு இருந்தார். இன்றைக்கு ஆவியானவர் இங்கே சொல்கிறான், எங்கே சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ அங்கே இம்மானுவேலர் இருப்பான். சுவிசேஷம் சொல்லாதங்கிட்ட ஒருத்தம் கூட இருக்க மாட்டாருங்க. இது கடைசி காலத்துல இதுதான் தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். யார் சுவிசேஷம் சொல்லலையோ அவங்க கூட தேவன் இருக்க மாட்டேன். நீ எவ்வளவு கொடுக்கலாம், அது ஆண்டவருக்கு பெரியதல்ல. எந்த செய்யலாம், அல்லேலூயா, பெருக்கி பாய போடலாம், அல்லது உன்னுடைய நாவினாலே நக்கி அல்லது தரையை துடைக்கலாம், தேவாலயத்தை துடைக்கலாம். ஆனால் உன்னிடத்தில் சுவிசேஷம் இல்லாவிட்டால் அதுதாங்க ஒரு விசேஷம், மகிமையான பலிங்க. ஒரு ஆத்மா நீ ஆதாயப்படுத்திட்டினா அது விட ஒரு விசேஷமான பலி எதுவுமே இல்லை. நீ ஆண்டவருக்கு ஒரு ஆத்மாவினை கொடுக்கலன்னா நீ வெறுமையானவன். இங்கே என்றது அல்ல, எந்த சபையிலும் சுவிசேஷம் இல்லாத சபை வெறுமையாய் போயிடும். அவன் குடும்பத்திலும் வெறுமையா இருக்கும், வெறுமை காணப்படும். ஆகினால் இன்றைக்கு ஆவியானவர் அழகா சொல்றார், அல்லேலூயா, நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை யாவையும் அவள் கை கொள்ளும்படி. எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, டெய்லி நடந்துட்டு தான் இருக்குது, வாரம் நடந்துட்டு தான் இருக்குது, உபதேசம் சொல்லிட்டு தான் இருக்கிறார். ஆனால் அந்த சிந்தை இல்லை பாருங்க. இம்மானுவேலர் இருந்தார்னா அவரை மகிமைப்படுத்துகிற சிந்தையும் உள்ளே இருக்கும். உன் சிந்தையில் இம்மானுவேலர் இருக்கணும். அல்லேலூயா, உன் சிந்தையில் அவர் உன்னோடு கூட இருந்தார்னா உன் வாயில சுவிசேஷம் வரும். மற்றவங்களை பார்க்கும்போது, அதாவது அந்த உண்மையான ரட்சிப்பு, சாதாரண ரட்சிப்பு, அந்த உண்மையான ரட்சிப்பு தான் ரட்சிக்கப்பட்டதை குறித்து அது தேவனுடைய சமூகத்தில் வர்ணிக்கும். ஒண்ணுமே இல்லாருந்து என்ன நீ ரட்சித்தீரே ஆண்டவர், பாவியாக என் மேல கிருபையாக இருந்தீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீ நல்ல கவனிக்க, ஆண்டவருடைய ரட்சிப்பை நினைச்சு 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 அவங்க ஆனந்த கண்ணீர் விட்டு தேவனை நாவில புகழ்ந்துட்டே இருப்பாங்க. அந்த புகழை தான், அந்த பெருமையை தான் ஜனங்களுக்கு வந்து சொல்வான். என் தேவன், நான் இப்படி இருந்த தேவன் என்னை இப்படி ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர், நான் இப்படி இருந்த தேவன் என்னை உயர்த்தினான். அதுதாங்க சுவிசேஷம். என் வயிறு வலியோடு இருந்த கர்த்தர் என்னை சுகமாக்கினார். அதுதாங்க சுவிசேஷம். இந்த அது இல்லாமல் இருந்த தேவன் அதை எனக்கு கொடுத்தார். அதுதாங்க சுவிசேஷம். அல்லேலூயா. நான் சாப்பாட்டு கூட வக்கு இல்லாமல் இருந்தேன், இன்றைக்கு ஆண்டவர் என்னை கிருபையாய் சாப்பிட்ட மற்றவங்களுக்கு கொடுக்க கிருபை செஞ்சு. அதுதாங்க சுவிசேஷம். உனக்கு தேவன் என்ன செஞ்சார் அதை போய் சொல். அதை சொல்லும் வரையிலும் தேவனும் கூட இருக்க மாட்டான். இங்க அழகா சொல்லிட்டார். அல்லேலூயா, ஆமென். கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் சுவிசேஷம் சொல்லுகிற உங்களோடு நானே இருக்கிறேன். சொல்லணும், உபதேசம் பண்ணணும். இங்கே இந்த உபதேசத்தை கேட்டு நீங்க வேலைக்கு போய் சொல்லணும். இல்லை உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதத்தை சொல்லணும். உன்னை விட்டு நீங்கப்பட்ட தலைவலி, முதுகுவலி, இது எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு சொல்லணும். நீங்க தெய்வக்கரம் உங்க மேல இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா? யாருக்கெல்லாம் கால் வலிக்குதோ சாப்பிட்ட பிறகு இந்த செவ்வாழை கொஞ்சம் பாதி சாப்பிட்டு தூங்குங்க. சாப்பிட்ட பிறகு கால் வலி இருக்கிறவர்கள் செவ்வாழை முழுசல்ல, ஒரு பாதி சாப்பிட்டு தூங்குங்க. கால் வலி இருக்காது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். யூ ட்ரை.
ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஃபுல்லாக சாப்பிட்றாதீங்க, சும்மா ஒரு ஹாஃப். இது இடையில வருது, நான் என்ன பண்ணுறது? சுவிசேஷம் சொல்லுங்க, இம்மானுவேலரும் கூட இல்லைன்னா இருக்க மாட்டார், கட்டாயம் இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஒருபோதும் இருக்க மாட்டார். சும்மா நம்ம தான் வந்துட்டு போய்க்கின்னு இருக்கணும். ஏன்னா கிறிஸ்துவ ஆயிட்டு பேர் வந்துருச்சு. ஐ எம் கிறிஸ்டின் பேர் வந்துருச்சு. நெத்தில குத்திட்டாங்க, இவர் கிறிஸ்தவர். சபைக்கு போகலன்னா வெக்கக்கேடு. அதுலயும் டப்பாஞ்சி டப்பாஞ்சி நிற்கிறது நிறைய இருக்கு. ஒரு அல்லே சொல்லாமா? பேர் வந்துருச்சுங்க, கிறிஸ்துவன் பேர் வந்துருச்சுங்க. வீட்டுக்காரங்க கேட்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பான், இன்னைக்கு சர்ச்சுக்கு போலியா? சர்ச்சுக்கு போலியான்னு உன்னை கேட்டான்னா அதை விட நீ ஒரு முழம் கயிறை தேடுறது நல்லது, நீ வீட்டில் இருக்கிறத விட. நீ சர்ச்சுக்குன்னு போல, யாராவது உன்னை சர்ச்சுக்கு போலியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ நேர போய் மாட்டிக்கணும். அதான் வைராக்கியமான கிறிஸ்தவன். அதனால சொல்லி கொடுக்குறேன். போய் மாட்டிக்க போறீங்க, அது வேற வம்பு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பேர் வந்துருச்சுங்க, கிறிஸ்துவன் பேர் வந்துருச்சு. ஆகையினால வந்துட்டு போறோம். இம்மானுவேலர் கூட இல்லை, வெறுமையா வந்துட்டு வெறுமையா போறோம். அது யாரு? குழந்தை கொஞ்சம் பார்த்து. வெறுமையா வந்துட்டு வெறுமையா போறோம். ஆனா ஒரு அதிசயம் என்ன நடக்குதுன்னா, நான் கேட்கறதெல்லாம் கொடுக்குறீங்க பிள்ளைங்களை, அது என்னை திருப்திப்படுத்தாது. நீ கர்த்தருடைய வாசனத்தை கீழ்ப்படிஞ்சு பாரு, அது எனக்கு 1 கோடி கொடுத்ததுக்கு சமம். நீ கொடுத்த காணிக்கை நான் 1 கோடியா பார்ப்பேன். என் கையில வருது உன் காணிக்கை. நான் கேட்கறதெல்லாம் கொடுக்குறீங்க, லட்சமா கொடுக்குறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டு விழா எப்படி நடத்துவேன்னு யோசித்தேன். ஆனால் அதிகமாக கொடுத்தீங்க. கொடுத்தது 33 பேர் தான். ஆனால் அந்த பட்ஜெட் ஹெவியா இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனாலும் சுவிசேஷம் சொல்லுங்க, இதுதான் கடைசி வசனமே. தேவன் அவங்களோடு பேசின, உயிரோடு இருக்கும்போது, உயிர் தந்த பிறகு பேசின ஒரே வார்த்தை இதுதான். உலகம் முழுதும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கம் பண்ணுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, நான் உங்க கூடவே இருப்பேன். இதை செய்கிற சபை தான் தேவன் அவங்க கூடவே இருந்து அவங்களை கர்த்தர் விசேஷமாக நடத்துவார். அவங்க பரலோக ராஜ்யம் போர்வரே இருப்பார். இந்த வசனத்தின்படி கை கொள்கிறவர்கள் இந்த பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் உன்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரையிலும் உன் கூட இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆகையினால் கர்த்தருடைய பிரதான கரம் உங்க மேல இருக்கும். ஒரு ரகசியம் பிறந்தது, நம்ம கிறிஸ்துவங்க ஆகிட்டோம், அதனால சபைக்கு வரோம். கொடுக்குற செல்வங்களை நான் மெய்யாகவே அடுத்த வாரம் கூட ஒரு சபைக்கு போகிறேன், கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஆனால் நான் அங்கே போயிட்டு உங்களை தான் உயர்த்தி பேசுவேன். என் பிள்ளைங்க கொடுக்குற பிள்ளைங்க. ஆனால் இன்னும் உயர்த்துவேன், என் பிள்ளைங்க சுவிசேஷமே சொல்ல மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சொல்லுகிற ஒரு தேவன் இருக்கிறார், உன்னோட தேவன் இருப்பான். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.